ஓம் நமசிவாய. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வாழ்கே நலம், வளர்கே யோகா. இங்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் உள்ள அனைத்து யோகா நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து பயிற்சியை தொடர வாங்க மாட்டீங்க. நீங்களும் வந்து உட்காருங்க, கேளுங்க, பாருங்க, செய்யுங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தான் உண்மை. யோகாங்கிறது நம்ம அனைவருடைய இறைவனுடைய குழந்தைகள் அனைவருக்கும் சொந்தம். அது இந்த நிலையில் பொதுவாக முதியோர்னு ஆயிட்டாலே மூட்டு வலி தானாகவே வேற வாய்ப்பு இருக்கு. முதியோருக்கு எப்படி கையை தூக்குறது, காலை தூக்குறது, இந்த பயிற்சியை எடுக்க முடியுமா? முடியாது அவங்களால. ஆனால் எளிய முறையில் கொடுக்க வேண்டும் என்று எனது இனிய நண்பர் சுதாகர் அவர்கள் பயிற்சியை முதியோருக்கு கொடுக்க போறாரு. பாருங்க, அந்த அம்மா பாருங்க, நடந்து வந்துகிட்டா, திருப்பி காட்டுப்பா, அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. குரலை கேட்ட உடனே எப்படி பயிற்சிக்குள்ள வந்துட்டுன்னு அந்த அம்மா வந்துட்டாங்க. அதான் உண்மை. இது நேச்சுரலா நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. இதை இருந்த போதிலும் பயிற்சியை நாம் தொடர்றோம். இப்பொழுது சுதாகர் அவர்கள் இந்த பயிற்சியை முதியோருக்கு கொடுக்க போறாரு. நீங்க அனைவரும் பாருங்க, நீங்க எளிய முறைகளை செய்யுங்க. நோய் இல்லாம வாழுங்க, மூட்டு வலி இல்லாம வாழுங்க. உங்கள் அனைவரையும் இப்ப சுதாகர் உங்களுக்கு பயிற்சியை கொடுப்பார். ஆரம்பிக்க நண்பா. வாழ்க்கை வளர்க்க நலம். இப்ப அனைத்து பேருக்கும் மூட்டு வலி இருக்கு. கை தூக்குங்க, யாராருக்கும் மூட்டு வலி இருக்கு அப்படியே கேட்டேன். அதுக்கு தான் பயிற்சி, எளிய முறை பயிற்சி. எல்லாத்துக்கும் மூட்டு வலி இல்லாம ஆக்குறதுக்கு தான் இந்த பயிற்சி பண்றோம். இப்போ 3 மாத்திரை தரப்போற. அது மாத்திரை முத்திரை. இந்த இடத்துல முத்திரை. மூட்டு வலி வயதானக்கூடிய வரக்கூடிய அனைவருக்கும் சகஜம்தான், இயல்பு. அதை எப்படி நம்ம குணப்படுத்துறது? இப்போ முதியோர் ஆயிட்டோம், நம்மளால அமைதியா ஒரு இடத்துல இருப்போம், கொள்ளுவோம். இந்த பயிற்சியை நம்ம எப்படி நம்ம பண்றது? இப்போ முத்திரை பண்ண போறோம். வலது கையை உயர்த்துங்க. இந்த வலது கையில மோதிர விரல் தெரியும் உங்களுக்கு. இந்த மோதிர விரலையும் கட்டை விரலையும் ஒன்னா இணைங்க. வலது கையில் அதை தொட பக்கத்துல வச்சுங்க. கீழே வச்சிருங்க, அப்படியே தொட பக்கத்துல வச்சுங்க அமைதியா. இடது கையை உயர்த்துங்க. இடது கையோட கட்டை விரலையும் நடு விரலையும் இடது கை பக்கமா கீழே வச்சு தொடையில வச்சுங்க. இரண்டையும் தொடையில வச்சுங்க. கண்களை மூடி மூச்சை நிறுத்தி விடுங்க. இப்படி செய்யறதுனால நம்ம இதுக்கு பேரே மூட்டு வலி முத்ரா, மூட்டு முத்ரான்னு பேரு. இதை பண்ணா நம்மளுக்கு மூட்டு வலி குறையும், மூட்டு வலி வராது. எவ்வளவு நேரம் செய்யணும்? காலை மாலை இந்த 3 வேளையும் இந்த பயிற்சி செய்யணும். இத்தனை பேர் கை தூக்கி இருக்கீங்க. இதுக்கு உள்ள மருந்து இருக்கு. வலது இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். வலது கையில கட்டை விரலையும் மோதிர விரலையும் இணைத்து தொடைப்பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இடது கையில் கட்டை விரலையும் நடு விரலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும், ஆனால் வெவ்வேறு கைகளோட. இது பேரு மூட்டு வலி முத்ரா. இதை வைத்து கரெக்டுமா? கரெக்ட். இதை தொடைப்பகுதியில் வச்சுக்கிட்டு ஆழ்ந்த சுவாசத்தை, மூச்சை நல்லா கண்களை மூடி இழுத்து விட்டீங்க அப்படின்னா மூட்டு வலியோட தன்மைகள் படிப்படியாக குறையும். சரி, அடுத்த முத்திரை பார்க்க. உடம்புல வாத பித்த சுலோத்தமம் இதை சமநிலைப்படுத்தணும். இப்போ அது மூட்டு வலிக்கு ஏற்படுறதுக்காக வர்ண முத்திரை, நீர் முத்திரை. உடம்புல தண்ணீர் இருக்கு, அந்த நீர் முத்திரையை பண்றோம். அந்த நீர் முத்திரை எப்படி பண்ண போறோம்? 2வது முத்திரை, மூட்டு வலிக்காக நம்ம பண்ணக்கூடிய முத்திரை 2வது முத்திரை. வலது கையை உயர்த்துங்க. கட்டை விரல் சுண்டு விரலையும் இணைங்க. கட்டை விரலையும் சுண்டு விரலையும் நுனி பகுதியை இணைத்து, நுனி அதோட நுனியை இணைத்து குறையில வச்சுங்க. அதே மாதிரி இடது கையோட கட்டை விரலையும் சுண்டு விரலோட நுனியும் தொடைப்பகுதியில் வச்சு. இது வர்ண முத்திரை. இந்த முத்திரை பேரு வர்ண முத்திரை. இந்த முத்திரை பண்ணாலும் மூட்டு வலி குறையும். இதை 5 நிமிடம் பயிற்சி பண்ணணும். காலை மாலை மதியம் மாலை இந்த 3 வேளையும் இந்த பயிற்சியை பண்ணணும். அடுத்த முத்திரை இந்த முத்திரை கழிச்சிருங்க. இந்த அடுத்த முத்திரை பண்ணக்கூடியது ஆதி முத்திரை. நம்ம குழந்தையா இருக்கும் போது பண்ணக்கூடிய முத்திரை ஆதி முத்திரை. இப்படி கையை உயர்த்துங்க. கட்டை விரலை மடித்து அந்த மடித்த விரலோட 4 விரலையும் உள்ள அமைக்கிடுங்க. கரை அருமையாக செய்கிறீங்க. இடது கையிலையும் சுண்டு கட்டை விரலை மடித்து வச்சுட்டு 4 விரலையும் உள்ள வச்சிருங்க. தொடப்பகுதியில் வச்சுங்க. இப்போ இது பேர் ஆதி முத்திரை.
5 நிமிடம் முதல் 15 நிமிடம் வரை இந்த பயிற்சியை பண்ணலாம். இந்த பயிற்சி ஆதி முத்திரை. இது நம்மளுடைய மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய பயிற்சி. இப்போ நம்ம 3 முத்திரை பார்த்துருக்கோம். 1வது முத்திரை மூட்டு முத்திரை, மூட்டு வலி முத்திரை. வலது கையில் கட்டை விரலையும் மோதிர விரலையும் இணைச்சி முட்டி தொடைப்பகுதியில் வச்சுக்கிறோம். 2வது கையில் அது இடது கையில் கட்டை விரலையும் ஆமாம் எல்லாமே முடக்குவாதம் மூட்டு வலி எல்லாமே கிளியர் ஆகும். இடது கையில் கட்டை விரலையும் நடு விரலையும் இணைக்கிறோம், வச்சு தொடைப்பகுதியில் வச்சுக்கிறோம். மூட்டு வலி முத்திரை, மூட்டு முத்திரை. இந்த முத்திரை பேரே இதுதான். இதை நீங்கள் பயிற்சி பண்ணணும். அடுத்த முத்திரை நீர் முத்திரை, வர்ண முத்திரை. கையை உயர்த்தி கட்டை விரல் சுண்டு விரல் நுனிப்பகுதி, கட்டை விரல் சுண்டு விரலோட நுனிப்பகுதி, இதை நீங்கள் தொடைப்பகுதியில் வச்சுக்கலாம். 5 நிமிடம் முதல் 15 நிமிடம் வரை காலை, மதியம், மாலை 3 வேளையும் உணவு உண்பதற்கு முன்பு இதை செய்யலாம். 2 மணி நேரத்துக்கு முன்பு இல்லை உணவு உண்ட 2 நிமிடத்துக்கு பின்பு இதை செய்யலாம். அடுத்த கடைசியாக இறுதியாக பார்க்கக்கூடிய முத்திரை ஆதி முத்திரை. ஆதி முத்திரை. இந்த ஆதி முத்திரை கையை உயர்த்தி கட்டை விரலை உள்ளே வச்சு மடக்கிக்கிறோம். அதே மாதிரி இடது கையிலையும் வச்சு மூடிக்கணும். இப்போ ஒரு முத்திரை தான் மாறும், பாக்கி 2 முத்திரை 2 கையிலையும் ஒன்றா தான் வரும். அப்படியே தொடைப்பகுதியில் வச்சு மூச்சை கவனி. இதுதான் பயிற்சி. இந்த மூட்டு வலி முத்திராவுக்கு உள்ள பயிற்சி கம்பல்சரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மூட்டு வலி குறையும். வாழ்க நலம், வளர்க யோகா. அனைத்து மக்களும் இதை பயிற்சியை செய்து இன்பத்தை கண்டு துன்பத்தை நீக்கி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று எங்கள் யோகா நாயகனுடைய குழு சார்பாக வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் எங்களை பெல் பட்டனை அமைக்கி எங்களை எப்போதும் போல வாழ வைக்க வேண்டும் என்று வேண்டி வணங்குகிறோம். மகிழ்ச்சி.